ஏங்க, என்ன வாக்குவாதம் உங்களுக்கு உங்க மச்சானுக்கும்? நான் ஒருத்தனுக்கு தேவையில்லாம இந்த ஷேரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அத பத்தி பேசினா முடியாதுங்கிறான். அதான் ஒரு கொட்டு வச்சேன். கரெக்ட்டுங்க. நேத்து வரைக்கும் நீங்க பொண்ணு கொடுத்தவரு, இன்னைக்கு நம்ம பொண்ணு எடுத்திருக்கோம். உரிமை அதிகங்க. சும்மால லேசு பாசா இருந்தோம்னா தூக்கி சாப்பிட்டுருவாங்க. ஆனா சேதுவும் வர்ஷினியும் சேர்ந்து வாழ்றாங்களானே தெரியலங்க. அந்த வர்ஷினி எதுக்குமே நம்ம கிட்ட புடி கொடுக்க மாட்டேங்கிறா, மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறா. அமுதா, கல்யாணம் பண்றது மட்டும் விஷயம் இல்லம்மா. நம்ம புள்ளையும் வர்ஷினியும் புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அப்பதான் இந்த வீட்ல நம்மளோட இருப்பு ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கு சரியான நேரம் இது மட்டும்தான். உன் புள்ளைகிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுடி. அவளை எப்படியாச்சும் வளைக்க சொல்லுடி. எங்கங்க அவன் நாம சொல்றதெல்லாம் எங்க கேக்குறான்? எல்லாம் அவன் இஷ்டம்தான். வர்ஷினியும் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறா. எப்படி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்க்க போறதுனே தெரியலங்க. இங்க பாரு, அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு அவங்க பர்மிஷனை கேட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. மயிலே மயிலேன்னா இறகு போடுமா? அதான் வர்ஷினியோட சம்மதம் இல்லாமலேயே நம்ம புள்ளையோட அவளை சேர்ந்து வாழ வைக்க போறேன். எப்படிங்க? புரியலங்க. யார் இவ ஒருத்தி? வர்ஷினி, இந்தாமா ஜூஸ் குடி. இன்னைக்கு நாள் முழுக்க நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. உனக்கு பிடிக்கும் தான் இந்த ஜூஸ் போட்டு கொண்டு வந்த. இந்தாமா. வர்ஷினி, என்னாச்சுமா? இல்ல, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்ப நீ எழுந்து போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. வர்ஷினி, போய் ரூம்ல ரெஸ்ட் எடு போ. பத்து 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 இப்படியா இப்படியோ? ஐயோ, இரு இரு இரு. அம்மா, பத்து. சரி வர்ஷினி, நீ படுத்துக்கோ. சேது, காலெல்லாம் வலிக்குது சேது. படுத்துக்கோ வர்ஷினி. சேது, நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட. என் ட்ரெஸ் எல்லாம் நான் வாந்தி எடுத்துட்டேன்னு தொடச்சு விட்ட. அப்போ நான் உனக்கு
பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஏய். வர்ஷினி. அவ்வளவுதான். இப்ப எனக்கு ஹாப்பி. ஏ, உனக்கும் ஹாப்பி தானே? சரி சரி, நீ போ. தூங்குறியா? சேதும், எனக்கு ஒரு கதை சொல்றியா? ம்? சொல்லுடா. எனக்கு சின்ன வயசுல நீ எவ்வளோ கதை சொல்லியிருக்க. இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு கதை சொல்லு. ம்? சரி. அந்த பிரபு பொறுக்கி என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான்டா. என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டான். நான் அவனை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா? அவனுக்காக சூசைட் அட்டம் பண்ண. ஆனா அவன் ஏன்டா அவனை ஏன் லவ் பண்ணோன்னு இருக்கு. அவனுக்கு முன்னாடி நீ வந்திருக்கலாம்ல. நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நீ ஏன் சொல்லல?